இப்பொழுது ஃபேரியில் ஏறி போகோல் எனக்கூட ஒரு பகுதிக்கு, ஒரு தீவுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அருமையான கடற்கரை, நிறைய வண்டிகள், ஃபேரிகள் இங்கே இருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் ஒரு குழுவினராக மலேசியா, சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்கள். இங்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய இன்னொரு 6 நபர்கள், ஒரு 12 பேர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தொடங்கிவிட்டோம். இன்னும் இந்த கடல் பயணத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த சிபுவிலிருந்து மெதுவாக வெளியாகி கொண்டிருக்கின்றோம். இந்த தீவில் நாங்கள் ஒரு ஆர்ஃபனேஜ், ஒரு கைவிடப்பட்ட குழந்தைகள், அனாதை குழந்தைகள் இல்லத்தை செல்லப் போகின்றோம். அது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம். ஏன்னா ரோட்டரி கிளப் இந்த பிள்ளைகள் எல்லாம் அனாதை பிள்ளைகளுக்காக ஒரு மையத்தை அமைத்து அங்கு அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை சுற்றி பார்க்க நாங்கள் இப்பொழுது மெதுவாக இந்த ஃபேரியில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். கடற்கரை தாண்டி இந்த நகரை, சீபு நகரை விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் உங்களிடம் ஒரு சில நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாழ்க்கையின் ஒரு பயணம் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். அதற்கு நாம் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்மால் நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் நிச்சயம் நாம் இதையெல்லாம் செய்து முடிக்க முடியும் என்பதுதான் முக்கியம். அதனால் நீங்கள் திட்டம் போட்டு ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து உங்கள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற நீங்கள் தான் முடிவெடுத்து அதற்கான அடிப்படை வேலைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடும் பொழுது உங்களுக்கு பல புதிய அணுகுமுறைகள், புதிய சிந்தனைகள் எல்லாம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வேலைகள் ஒரு சிறிய வேண்டுகோள். என்னுடைய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய ஆதரவுலாம் இருந்தால்தான் சிறப்பாக நாம் வளர்ச்சி அடைய முடியும் என்று என்னுடைய சிந்தனை. அதே வேளையில் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றோ அது நம் கையில் தான் இருக்குது, மற்றவர்கள் கையில். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது ரேனா வேணுகோபால். நன்றி, வணக்கம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள்.